ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமாகவே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஹியூமனுக்கு பரவிட்டுருக்கு. பெட்ரோல் வந்து கிடைக்காது, விலை ஏறப்போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் படித்தவங்க வந்து நியூஸ் கேட்டிருப்பீங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த தட்டுப்பாடு வந்தாலும் எல்லாமே ஒரு 10 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் தான். வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் மொத்தமாக ஒரு இடத்துல போயிட்டு நம்ம குவியும் போது அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. வெயிட் பண்ணுங்கள். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு யூஸ் பண்ணது கிடையாது. அப்படியே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணது கிடையாது. அவங்களும் ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் செம்ம அலைச்சல். எங்களுக்கு பெட்ரோலுக்கு போகணும், பெட்ரோலுக்கு செம்ம கூட்டம், அடிச்சிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா டேங்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னு அவசியம் எனக்கு தெரியல. எனக்கு அத்தியாவசிய தேவைகள் வாங்குறீங்கனாலும் பரவாயில்ல, பெட்ரோல் ஃபுல் பண்ணி வைக்கணும்னு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு கண்டிப்பாக தேவையான விஷயம். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், நம்ம டைமிங் வெளியில் போகணும், டைமிங்க்கு எல்லாமே பண்ணணும்னா கேஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க திடீர்னு போயிட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, ஏன்னா இது வந்து நம்ம நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை. இது வந்து இருக்கிற மனுஷங்களாலேயோ இல்லை அரசியல்வாதிகளாலேயோ நடக்கலை. போர் நடக்கிறதால அந்த வழியை வந்து நம்மளுக்கு வந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஃப் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயத்த நிறைய பரப்ப பாருங்கள். நிறைய ஹியூமர் பரப்புறீங்க, தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நல்ல விஷயத்த 10 பேர் ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் எந்த விஷயம் கிடைக்குது இது மாதிரி விஷயத்துலையும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்றதை மட்டும் தெரியப்படுத்துங்க. அதனால் பொறுத்து இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக போகிறதால நம்மளுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தேவையில்லாமல் சொல்லியிருந்தேன்னா சாரி. முக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அனுபவப்பட்டது. இன்றைக்கி கேஸுக்கு போயிருந்தேன், பெட்ரோலுக்கு போயிருந்தேன். எல்லா இடத்துலையுமே கூட்டம், செம கூட்டம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் கேப் கொடுங்க. உடனே எல்லாமே நின்று போயிடாது. கொரோனாவே சமாளித்து வெளியே வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பொறுத்துக்கோங்க. ஓகே, பாய்.